அரக்கர்களின் கொடும் செயலால் அஞ்சிய முனிவர்கள் ராமனை தங்கள் அடைக்கலமாக வேண்டினர். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் விஸ்வாமித்திர முனிவரின் வேள்விச்சாலைக்குள் அரக்கர்களின் குருதியும் நிணமும் படாமல் இருக்க ராமபிரான் தன் தெய்வ அம்புகளாலேயே ஓர் அற்புத கூடாரத்தை அமைத்தான் என்று கண்டோம். அந்த செயலிலேயே ராமனின் கருணையும் திறனும் வெளிப்பட்டன. இவன் நம்மை நிச்சயம் காப்பான் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும், எதிரில் நின்ற அரக்கர்களின் வெறித்தனமான ஆர்ப்பாட்டமும் அவர்களின் மாயச் செயல்களும் தீய எண்ணங்களும் முனிவர்களின் மனதை ஒரு கணம் ஆட்டின. அத்தனை பெரிய தவ வலிமை இருந்தும் அந்த கணத்தில் ஒரு பரந்தாமனின் பாதுகாப்பைத்தான் அவர்கள் நாடினார்கள். அங்கே நிகழ்ந்ததை கம்பர் எவ்வளவு அழகாக உவமையோடு விளக்குகிறார் பாருங்கள். நஞ்சு அட எழுதலும் நடுங்கி நாள்மதிச் செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல் வஞ்சனை அரக்கரை வெறுவி மாதவர் அஞ்சனவண்ண நின் அபயம் யாம் என்றார். இந்த நான்கடி பாடலில் கம்பர் நம் கண்முன்னே ஒரு சித்திரத்தையே விரிக்கிறார். நஞ்சு அட எழுதலும் நடுங்கி பார்க்கடலை கடைந்தபோது மும்மூர்த்திகளும் தேவர்களும் அசுரர்களும் வியந்து நின்ற வேளையில் கடல் அலைகளிலிருந்து கிளம்பி வந்ததே ஆழகால விஷம். அது தன் நாலா திசையிலும் பரவி உலக உயிர்களையெல்லாம் அழிக்கத் துவங்க அண்டமே நடுநடுங்கியது. அந்த நஞ்சின் கோரத்தை பார்த்த தேவர்கள் தாங்கள் இதுவரையில் கண்டிராத ஒரு பயங்கரத்திற்கு ஆளானார்கள். உயிர் பயம் அவர்களை கவ்வியது. நாள் மதிச்சென்று சடை கடவுளை அடையும் தேவர் போல். அச்சமயம் அந்த நஞ்சிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓடினார்கள். யார் பால்? ஆம், பிறைச்சந்திரனை தன் செஞ்சடையில் சூடியிருக்கும் முழுமுதற் கடவுளான சிவபெருமானின் திருவடிகளை நோக்கி அந்த பரம்பொருளே தங்களை காக்க வேண்டும் என்று அடைக்கலம் புகுந்தனர். எப்படி அவர்கள் சிவனை சரணடைந்தார்களோ, வஞ்சனை அரக்கரை வெறுவி மாதவர், அதேபோல இதோ இப்போது கொடும் சினம் கொண்ட வஞ்சகம் நிறைந்த மாயச் செயல்களில் வல்ல அந்த அரக்கர்களின் கோரத் தோற்றத்தையும் அவர்களின் ஆர்ப்பாட்டத்தையும் கண்ட அங்கே குழுமியிருந்த மா தவ முனிவர்கள், ஆம், சாதாரண முனிவர்களல்ல, மா தவர், பெரும் தவ வலிமையுடையோர், அவர்களே திகைத்து அச்சத்தால் நடுங்கி நின்றார்கள். உலகியல் மாயைகள் அனைத்தையும் கடந்தவர்கள் என்று நாம் நினைக்கும் அந்த பெரியோர்களும் அந்த அரக்கர்களின் கொடுமையை கண்டு நடுங்கினார்கள். அஞ்சனவண்ண நின் அபயம் யாம் என்றார். அப்படியே அஞ்சி நடுங்கிய அந்த கணத்தில் வேறு யார் காப்பார் என்று எண்ணாமல் அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில், அஞ்சனவண்ணனே, நீலமேக சியாமளனே, எங்கள் கண் கண்ட தெய்வமே, ராமபிரானே, உன்னுடைய அபயம் வேண்டும் எங்களுக்கு. நீயே எங்கள் கதி, நீயே எங்கள் இரட்சகன், நாங்கள் அனைவரும் உன் திருவடிகளில் சரணம் என்று பணிந்து உரைத்தார்கள். ஆம், ஒரு சிறு குழந்தை தாயின் மடியில் அடைக்கலம் புகுவது போல அந்த மாதவ முனிவர்கள் தங்கள் தவம் தங்கள் வலிமை அனைத்தையும் மறந்து ராமபிரானின் திருமுன் சரண் புகுந்தனர். இதுவே ராமபிரானின் அருட்சக்தியையும் அவனது தெய்வீக பாதுகாப்பையும் நமக்கு உணர்த்துகிறது நண்பர்களே. எப்பேற்பட்ட தவ வலிமை படைத்தவர்களையும் அச்சமடையச் செய்த அந்த அரக்கர்களை ராமபிரான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறான், தனது அபயம் என்று வந்தவர்களை அவன் எவ்வாறு காக்கப் போகிறான் என்பதை கம்பர் அடுத்த பாடலில் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்று காண்போம்.